வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட 6 நாடுகளுக்கு வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி. 99,150 மெட்ரிக் டன் வெங்காய ஏற்றுமதி செய்ய உத்தரவு. மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம். வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் ORS பாக்கெட்டுகளை விநியோகம் செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழ்நாட்டில் கோடைகால பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட 83% குறைவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அணைகளின் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா மற்றும் உறவினர்கள் தரிசனம். வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம், லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. காரைக்காலில் சாலையில் கொட்டிய நிலக்கரி துகள்களால் இருசக்கர வாகனங்கள் விபத்திற்குள்ளான விவகாரம். அதானி துறைமுக அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு எச்சரிக்கை விடுத்த ஆட்சியர். சம்பவ இடத்திலும் நேரில் ஆய்வு. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலைய பகுதியில் கோட்டாட்சியர் ஆய்வு. ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்ற அதிரடி உத்தரவு. தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார் பிரதமர் மோடி. குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் நடந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஹெலிகாப்டரில் ஏறும்போது தடுக்கி விழுந்ததால் காயம். லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் பயணத்தை தொடர்ந்தார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி தேர்தல் பிரச்சார வாகனத்திற்கு தீ வைப்பு. கட்சியினர் மறியலால் பரபரப்பு. டெல்லி மாநகராட்சி பள்ளிகளில் 2 லட்சம் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்க தவறியதாக குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம். மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக நீர்வள மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளின் பட்டியலை திரட்டிய அமலாக்கத்துறை. விரைவில் சம்மன் கொடுத்து விசாரிக்க முடிவு. மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்த நிலையில் அழகர் மலை வந்தடைந்தார் கள்ளழகர். பூக்கள் தூவி திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து வரவேற்ற பக்தர்கள். பெங்களூரு உணவகத்தில் குண்டுவெடித்த வழக்கு விசாரணை தீவிரம். கைதான நபரை சென்னை திருவல்லிக்கேணிக்கு அழைத்து வந்து NIA அதிகாரிகள் விசாரணை. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வழி சாலையில் சொகுசு பேருந்தில் தீ. அதிர்ஷ்டவசமாக தப்பிய பயணிகள். அமெரிக்காவில் நிகழ்ந்த கார் விபத்தில் குஜராத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழப்பு. அதிவேகமாக சென்ற சொகுசு கார் மரத்தில் மோதி விபத்து.
ஜப்பானின் போனின் தீவுகள் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 அலகுகளாக பதிவானதால் பரபரப்பு. அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தை தாக்கிய பயங்கர புயல். புயலின் தாக்கத்தால் உருகுலைந்த ஓமஹா நகர். நடிகை ஸ்ருதிஹாசனும் அவரது காதலர் சாந்தனு ஹசாரிகாவும் காதலை முறித்துக் கொண்டதாக தகவல். லிவ் இன் உறவில் இருவரும் இருந்த நிலையில் அதிர்ச்சி. சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள அரண்மனை 4 திரைப்படத்தின் BTS புகைப்படங்களை பகிர்ந்து நடிகை தமன்னா நிகழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.